கிறிஸ்து இயேசுவுக்குள் மிகவும் பிரியமான சகோதர சகோதரிகளே, நம் யாவருக்கும் நம்முடைய சர்வ வல்லமையுள்ள யெகோவா தேவனையும் அவரது ஒரே குமாரனும் நம்முடைய ஆண்டவரும் ஆகிய இயேசு கிறிஸ்துவையும் அறிகிற அறிவினால் கிருபையும் சமாதானமும் நம் மத்தியில் பெருக கடவுது என்ற வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு, இன்றைய நாளிலும் நாம் கடந்த வாரம் பார்த்த பாடத்தினுடைய தொடர்ச்சியை இன்னைக்கு நம்ம பார்க்கலாம். பாடத்தின் தலைப்பு என்ன நம்ம பார்த்தோம்னா, தேவனால் கட்டளையிடப்பட்ட பிரதிஷ்டை. ஆங்கிலத்தில் சொல்லும்போது கான்சக்ரேஷன் கமாண்டட் பை காட் அப்படிங்கிற ஒரு தலைப்பின் கீழாக நம்ம பார்க்குறோம். அதாவது இது பார்க்கும்போது அங்கே நம்ம லேவியராகமம் 8ஆம் அதிகாரத்தை தான் இன்னைக்கு நம்ம தியானிச்சுட்டு இருக்கிறோம். அப்போ இந்த 8ஆம் அதிகாரத்தில் நம்ம முதலாவது 1, 2, 3 வசனங்கள் நம்ம வாசிக்க கேட்கும்போது, கர்த்தர் மோசேயை நோக்கி நீ என்ன பண்ணு அப்படின்னு கேட்டா, ஆரோனையும் அவர் குமாரரையும் வரவழைத்து வஸ்திரங்களையும் அபிஷேக தைலத்தையும் பாவ நிவாரண பலிக்கு ஒரு காளையையும் 2 ஆட்டுக்கடாக்களையும் ஒரு கூடையில் புளிப்புள்ள அப்பங்களையும் கொண்டு வந்து சபையார் எல்லாரையும் ஆசரிப்பு கூட வாசலுக்கு முன்பாக கூடி வர செய் அப்படின்னு சொல்லி மோசே கிட்ட பிதாவாகிய தேவன் அங்க குறிப்பிடுறார். அப்ப இதை உடனே நம்முடைய மோசே என்ன பண்றாருன்னா அதை ஏற்படுத்துறாரு. அப்படின்னா இங்க இது ஒரு ஆவிக்குரிய அர்த்தம் என்ன நம்ம கடந்த வாரத்துல பார்த்திருப்போம். அதாவது என்ன, நம்முடைய கர்த்தர்னு சொல்லக்கூடிய வார்த்தை அங்க பிதாவை அடையாளப்படுத்துது. மற்றும் மோசே, இங்க மோசே யாருக்கு அடையாளமா இருக்கிறாருன்னா, இந்த ஒரு எல்லா வேலையும் ஏற்படுத்தக்கூடிய காரியங்கள் யார் தான் செய்யறான்னு கேட்டீங்கன்னா, நம்முடைய உடன்படிக்கை. இந்த உடன்படிக்கை தான் இந்த காரியங்களை செய்யுதுங்கிறதையும் நம்ம பார்க்கிறோம். அப்படின்னா இங்க பிரதிஷ்டை செய்யப்படுறதுக்கு இங்க என்ன பண்ணப்படுறாங்க அப்படின்னா, ஆரோன் மற்றும் அவருடைய அங்க குமாரர் கூட்டப்படுறாங்க. அதுல ஆரோன் யாருக்கு அடையாளமா இருக்காருன்னு கூட நம்ம கடந்த வாரத்துல பார்த்தோம்னா, கிறிஸ்து மனிதனாக இருந்தபோது இருந்த புது சிருஷ்டியை அங்க அடையாளப்படுத்துறாருங்கிறத நம்ம பார்த்தோம். அப்படின்னா ஆசாரியத்துவத்தில் இப்ப ஆரோன் அங்க வந்துட்டார் அப்படின்னு சொன்னா, அது கிறிஸ்துவனுடைய பாடுகளை இங்க அடையாளப்படுத்துதுங்கிறத கூட நம்ம பார்த்தோம். அப்படின்னா இங்க நம்ம ஆரோனுடைய 4 குமாரர்கள் யாரை அடையாளப்படுத்துறாங்கன்னா, புதிய சிருஷ்டிகளாக மாம்சத்தில் உள்ள சபை அடையாளப்படுத்துது அப்படிங்கிறத கூட நம்ம பார்த்தோம், அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே. அப்படின்னா அதுக்கப்புறம் வஸ்திரங்கள் இதெல்லாம் ஒவ்வொன்றா நம்ம பார்க்கும்போது, நம்ம கடந்த வாரத்தில் நம்ம அதை குறிச்ச காரியங்கள்ல நம்ம தியானிச்சோம். அப்போ ஆரோனுடைய வஸ்திரம் அதுல பார்க்கும்போது 4 விஷயங்கள் இருக்கு. ஒன்று உள்ளங்கி, அது கிறிஸ்துவின் நீதியை அடையாளப்படுத்துது. இடைக்கச்சை தாழ்மையை அடையாளப்படுத்துது. மேலங்கி ப்ளூ கலர்ல இருக்கும், அது கிறிஸ்துவின் உண்மைத்தன்மையை அடையாளப்படுத்துது. மற்றும் ஏபோத், அது ஆபிரகாம் முன்பக்கமாகவும் பின்பக்கமாகவும் 2 உடன்படிக்கையை அடையாளப்படுத்துது. ஆபிரகாம் மற்றும் புதிய உடன்படிக்கையை அடையாளப்படுத்துது. அதாவது இது எதற்கு அப்படின்னு கேட்கும்போது, த மெசஞ்சர் ஆஃப் த காவனன்ட், உடன்படிக்கையின் மத்தியஸ்தர் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை அங்கே அடையாளப்படுத்துது. அடுத்ததாக பார்க்கும்போது அந்த ஏபோத்துல மார்பதக்கம் இருக்கும், அது எதை அடையாளப்படுத்துதுன்னா நியாயப்பிரமாணத்தை அடையாளப்படுத்துது. இன்னும் அந்த அவருடைய தலையில பார்த்துட்டீங்கன்னா ஒரு பாகை இருக்கும், அந்த ஆங்கிலத்துல ஹோலி கிரவுன், அதை என்ன சொல்லலாம்னு கேட்டா பரிசுத்த கிரீடம் எனும் பொற்பட்டம் அதுல இருக்கும். அப்படின்னா அது எதற்கு அடையாளமா இருக்குன்னு கேட்கும்போது, ஆளுகைக்குரிய அதிகாரத்தை அதை அடையாளப்படுத்துது அப்படிங்கிறதையும் நம்ம பார்த்தோம். சரி, அப்படின்னா இப்ப மோசே என்ன பண்றாரு அப்படின்னு பார்க்கும்போது, இப்ப கூட்டிட்டு வந்து அங்க குளிக்க வச்சு அவருக்கு உடைகளை எல்லாம் போட வச்சு, இப்ப தயாரா ஆரோனையும் அவருடைய 4 பசங்களையும் அங்க நிக்க வச்சிருக்காரு. எதுக்குன்னு கேட்டோம்னா, அபிஷேகம் பண்றதுக்காக, ஆசாரியர்களாக அபிஷேகம் பண்றதுக்காக அங்க ரெடி பண்ணி வச்சிருக்காருன்னு சொல்லி கடந்த வாரத்தை நம்ம பாடத்தை முடிச்சோம். சரி, அப்படின்னா இன்றைய நாள்ல நம்ம எங்க பார்க்க போறோம்னா, அதே லேவியராகமம் 8ஆம் அதிகாரம் 10ல இருந்து 11 வரை உள்ள வசனங்களை நம்ம வாசிக்கும் போது என்ன பார்க்கிறோம் அப்படின்னு கேட்டோம்னா, அதாவது இப்ப மோசே என்ன பண்றாரு அப்படின்னு கேட்டோம்னா, அபிஷேக தைலத்தை எடுத்து வாசஸ்தலத்தையும் அதில் உள்ள யாவற்றையும் அபிஷேகம் பண்ணி பரிசுத்தப்படுத்தி, பலிபீடத்தின் மேல் அதை கொஞ்சம் எடுத்து 7 தரம் தெளித்து, பலிபீடத்தையும் சகல படிமுட்டுகளையும் தொட்டிகளையும் அதன் பாதத்தையும் பரிசுத்தமடிக்க அபிஷேகம் பண்றாரு. அப்படின்னா முதல்ல இப்ப அங்க இருக்கக்கூடிய எல்லா விஷயங்களும் அபிஷேகம் பண்றாரு. பண்ணிட்டு இப்ப 12வது வசனத்துல அங்க என்ன பண்றாரு அப்படிங்கறத வசனம் வாசிக்க கேட்கலாம். லேவியராகமம் 8ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். அபிஷேக தைலத்திலே கொஞ்சம் ஆரோனுடைய சிரசின் மேல் வார்த்து அவனை பரிசுத்தப்படுத்தும்படி அபிஷேகம் பண்ணினான். சரி, இப்ப நம்ம முதல் கேள்வி என்னன்னா, ஆரோனுடைய தலையில அபிஷேகம் பண்ற விஷயங்கள்லாம் நம்ம பார்க்கறதுக்கு முன்னாடி, அபிஷேக தைலம்னா என்ன? பைபிள்ல அபிஷேக தைலம் எதற்கு அடையாளப்படுத்துது அப்படின்னு கேட்டோம்னா, பொதுவா எல்லாருமே நம்ம என்ன சொல்லிடுவோம்னு கேட்டோம்னா, பரிசுத்த ஆவியை அடையாளப்படுத்துதுன்னு நம்ம சொல்லிடுவோம். ஆனா இங்க டேபர்னக்கல் ஷேடோஸ்ல பேஜ் நம்பர் 29ல என்ன குறிப்பிடுறாருன்னா, த ஹோலி ஸ்பிரிட் ஆஃப் அடாப்ஷன். அடாப்ஷன்னா என்ன வார்த்தைங்க? தத்தெடுக்கிற அல்லது மேற்கொள்ளுகிற பரிசுத்த ஆவின்னு அர்த்தம். தத்தெடுக்கிற அல்லது மேற்கொள்ளுகிற பரிசுத்த ஆவி அப்படின்னா, இன்னைக்கு நம்ம எல்லாரும் என்ன பண்ணப்பட்டிருக்கோம்? பரிசுத்த ஆவியினால் தத்தெடுக்கப்பட்டிருக்கோமா இல்லைங்களா? நம்மை மேற்கொள்ளுகிறதாக பரிசுத்த ஆவி இருக்கா இல்லைங்களா?
சரி, அப்படின்னா இன்னும் இந்த அபிஷேக தைலம் வேற எதற்கெல்லாம் அடையாளமா இருக்குன்னு கேட்டோம்னா, பொதுவா பாருங்க, ராஜாக்களை அபிஷேகம் பண்ணக்கூடிய ஒரு எண்ணெய். அப்படின்னா இது எதற்கு அப்படின்னு கேட்டோம்னா, இன்னும் எதற்கு அடையாளமா இருக்குன்னா, சமாதானம் உண்டாக்குகிற அல்லது வெளிச்சம் தழுகிற ஒரு ஆளுகையை அடையாளப்படுத்துது இந்த அபிஷேக தைலம். அப்ப இந்த தைலம் பூசப்பட்டவர்கள் தான் அங்க ராஜாக்களாக மாறுறாங்க அப்படின்னு சொன்னா, அப்ப இங்க ஒரு வெளிச்சம் தருகிற ஒரு ஆளுகை, ஒரு ஒரு நாடு இருக்குன்னா அந்த நாட்டுக்கு ஒரு ஆளுகை, அதுவும் எப்படிப்பட்ட ஆளுகைன்னா ஒரு நல்ல ராஜா அங்க உண்டாக்கப்படணுங்கிற அந்த வெளிச்சம். அப்படின்னா இந்த அபிஷேக தைலம் தான் என்ன பண்ணுதுன்னா, அந்த ஆளுகையை அந்த அடையாளம் அங்க காட்டப்படுது அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். இதை குறித்து சரி, இந்த அபிஷேக தைலம் எதுல தான் தயாரிக்கிறாங்க அப்படின்னு கேட்டோம்னா, இது இங்க இல்ல, மாறாக எங்க இருக்குன்னு கேட்டோம்னா, யாத்திராமம் புஸ்தகத்துல 30ஆம் அதிகாரம் 22ல இருந்து 33 வசனங்கள் அங்க கொடுக்கப்பட்டிருக்கு. சரி, இப்ப நம்ம அது அவ்வளவையும் கண்டிப்பா பார்த்தான் ஆகணும். பார்க்கணுமான்னு கேட்டா கண்டிப்பா பார்த்தாகணும். ஏன் அப்படின்னு கேட்டோம்னா, அதுல இருந்து கத்துக்க வேண்டிய விஷயங்களும் நிறைய இருக்கு. பாருங்க, இப்ப யாத்திராமம் 30ஆம் அதிகாரம் 22ல இருந்து நீங்க ஒரு வேளை வாசிக்க துவங்க வேண்டாம். ஒரு வேளை வீட்டுல போய் வாசிக்கலாம். பாருங்க, இப்ப நீங்க நல்லா கவனிச்சு பாருங்க. அதுல சுகந்த வர்க்கங்கள் என்னென்ன அங்க கலக்க போறாங்க அப்படிங்கறத பார்க்கும்போது, முதல்ல சுகந்த வர்க்கங்கள்னா என்ன அப்படின்னு கேட்டோம்னா, அதுக்கு நம்முடைய மூத்த சகோதரர் ரீப்ரிண்ட் நம்பர் 4092ல பேஜ் நம்பர் 3ல என்ன குறிப்பிடுறாருன்னா, நாம் பெற வேண்டிய அபிஷேகத்தை உருவாக்கும் முக்கிய விஷயங்கள்னு சொல்றாரு. நாம் பெற வேண்டிய அபிஷேகத்தை உருவாக்கும் முக்கியமான விஷயங்கள் இந்த சுகந்த வர்க்கங்கள்ல இருக்கு அப்படின்னு சொல்றாரு. அது என்ன இந்த சுகந்த வர்க்கங்கள் அப்படி என்னென்ன அபிஷேகத்தை உருவாக்கக்கூடிய என்னென்ன விஷயங்கள் அதுல இருக்கு அப்படின்னு கேட்டோம்னா, பாருங்க, முதல்ல என்ன குறிப்பிடுறாரு அப்படின்னு கேட்டோம்னா, சுத்தமான வெள்ளை போலம். சுத்தமான வெள்ளை போலம் அது எதை குறிக்குது அப்படின்னு கேட்டா, ஞானத்தை அடையாளப்படுத்துது. இந்த ஞானம் எத்தனை ஷேக்கல் அப்படின்னு கேட்டோம்னா 500 ஷேக்கல் அங்க குறிப்பிடுறாரு. அப்படின்னா நம்முடைய ஞானம் 500 ஷேக்கல் அளவுக்கு அந்த சுத்தமான வெள்ளை போலம் அங்க அடையாளப்படுத்துது. அன்புக்குரிய சகோதர சகோதரி, சரி, இப்ப அந்த 500 ஷேக்கல்னா என்ன பிரதர்? நீங்க வெள்ளை போலம்னா அது நம்முடைய ஞானத்தை அடையாளப்படுத்துது நீங்க சொல்றீங்க. ஆனா இந்த 500 ஷேக்கல்னா என்ன அப்படின்னு கேட்டோம்னா, அதாவது பாருங்க, இந்த அபிஷேகப்படுத்துதல்ல 2 விஷயம் இருக்கு. ஒண்ணு என்னன்னா, தேவன் சில அறிவை கொடுக்கிறார். இந்த அறிவு மற்றும் புரிந்து கொள்ளுதல், இந்த 2 விஷயம் இருக்கு. அந்த 2 விஷயம் இணைந்தாதான் ஞானம் கிடைக்கும். புரிந்து கொள்ளுதல் மற்றும் அறிவு, இந்த 2 இணைந்தால்தான் ஞானம் கிடைக்கும். அதுதான் அபிஷேகப்படுத்தல்ல இந்த 250 ஷேக்கல் புரிந்து கொள்ளுதலாகவும் 250 ஷேக்கல் அறிவாகவும் அங்க காட்டுகிறார். நீங்க எப்படி புரிஞ்சுக்கலாம்னா, இப்ப அடுத்த வசனங்கள் அப்படியே பார்த்துட்டீங்கன்னா, அடுத்தது என்ன சொல்றாருன்னா, சுகந்த எடை அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்றாரு. அப்ப அது எதை குறிக்குது? சுகந்த எடை அப்படிங்கிறது பார்க்கும்போது ஆங்கிலத்துல அண்டர்ஸ்டாண்டிங். அண்டர்ஸ்டாண்டிங்னா என்ன வார்த்தை? புரிந்து கொள்ளுதல்ங்கிற ஒரு அர்த்தத்தை அங்க கொடுக்குது. அண்டர்ஸ்டாண்டிங்னா புரிந்து கொள்ளுதல். அப்படின்னா எதுக்கு புரிந்து கொள்ளணும்? நம்ம இந்த சுகந்த எடை எதை அடையாளப்படுத்துதுன்னா, தேவனிடந்து பெறும் அனைத்து அறிவையும் புரிந்து கொள்ளணும். தேவனத்திலிருந்து பெறக்கூடிய எல்லா அறிவையும் புரிஞ்சு கொள்ளணும்னா அதுக்கு நம்ம என்ன வேணும்? இந்த புரிந்து கொள்ளுதல் அப்படிங்கிற ஒரு விஷயம் 250 ஷேக்கல் நமக்கு தேவைப்படுது. அது தேவன் தான் அந்த பரிசுத்தாவின் மூலமா கொடுக்குறாரு, அல்லது இந்த ஒரு அபிஷேகத்தின் மூலமா கொடுக்குறாரு. அதை அடுத்ததாக பார்க்கும்போது சுகந்த வசம்பு. அப்ப சுகந்த வசம்பு அப்படின்னு சொல்லும்போது ஆங்கிலத்துல என்ன அதுக்குரிய அடையாளமா குறிப்பிடுறாருன்னா, நாலேஜ். நாலேஜ்னா என்ன சொல்லலாம்? அறிவு. இது ரீப்ரிண்ட் நம்பர் 4093ல இந்த ஒரு விஷயத்தை அங்க குறிப்பிடுறாரு, அன்புக்குரிய சகோதர சகோதரி. அப்ப வசம்பு, சுகந்தமான அந்த வசம்பு பார்க்கும்போது அறிவை அடையாளப்படுத்துது. அப்ப இப்ப பாருங்க, நம்ம முதலே சொன்னது போல 500 ஷேக்கல் அப்படின்னு சொல்லும்போது 250 ஷேக்கல் இடையும் 250 ஷேக்கல் வசமும் இணையும் போதுதான் அங்க என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தோம், 500 ஷேக்கலாக, அதாவது புரிந்து கொள்ளலாம், புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு மனநிலையும் மற்றும் அறிவும் 2 சேர்ந்து கொள்ளும் போதுதான், அறிவை தேவன் கொடுக்கிறாரு, அது மட்டும் இல்ல, இந்த புரிந்து கொள்ளக்கூடிய ஆவி 2 இருந்தா மட்டும்தான் நமக்கு என்ன நடக்கும் அப்படின்னா ஞானம் கிடைக்கும். ஞானம் கிடைக்கும். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இன்னும் தொடர்ந்து நம்ம வாசிக்கும் போது என்ன பார்க்கலாம் அப்படின்னா, லவங்கப்பட்டை அங்க பயன்படுத்தப்பட்டிருக்கு. லவங்கப்பட்டை அப்படின்னு சொல்லும் போது அதை எதை அடையாளப்படுத்துது? நம்முடைய மூத்த சகோதரர் குறிப்பிடும் போது டெபியூட்டிஷிப் ஆர் ஒர்க்மேன்ஷிப் அப்படிங்கிற வார்த்தை சொல்லுவாங்க. என்னன்னா, ஒரு கைவினை திறன் உள்ளவர். கைவினை திறன் உள்ளவர் அப்படின்னா, கைவினை திறன் உள்ளவர்னா பாருங்க, நம்மளுக்குலாம் என்ன திறமை இருக்கு? பேசுற திறமை இருக்கா? நல்ல பாடுற திறமை இருக்கா? ஆனா தேவனுடைய கிருபையினால நமக்கு கைவினை திறன் கிடைக்குது. ஆலோசனையும் மற்றும் வல்லமையும் நமக்கு கொடுக்கப்படுது. அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, அப்ப இந்த இளங்கவங்கப்பட்டை அந்த கைவினை திறனை நமக்கு அடையாளப்படுத்துது. கைவினை திறன் அதையே அடையாளப்படுத்துது.
அப்ப நல்லா கவனிச்சு பாருங்க. இந்த பாடத்துல நம்ம என்ன புரிந்து கொள்றோம்னா, இந்த அபிஷேக தைலம் அப்ப நமக்கு என்ன கற்றுக் கொடுக்குதுன்னா, அறிவு மற்றும் புரிந்து கொள்ளுதல் மூலம் நம்முடைய விசுவாசத்தை உறுதிப்படுத்துகிறார். இப்ப விசுவாசம் ஈஸியா வளர்ந்துருமா? நம்ம விசுவாசம்ங்கிற பாடம் கேட்கிறோமா இல்லைங்களா? அந்த விசுவாசம் வேணும்னா, முதல்ல நம்மளுக்கு என்ன வேணும்? அறிவு வேணும். தேவனை பற்றின நாலேட்ஜ். அந்த நாலேட்ஜ் இருக்கும்போது தான், நம்ம புரிந்து கொள்ள தான், இப்ப ஒருவேளை அதற்கு விரோதமான கள்ள உபதேசங்கள் நம்ம இடத்துல வரும்போது, நம்ம என்ன பண்ணுவோம்னா, விசுவாசத்த உறுதியா நிப்போம். அப்ப உறுதியா நிக்கணும்னா, நமக்கு முதல்ல என்ன வேணும்? அறிவு வேணும். அதை புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு திறனும் வேணும். அப்ப சரி அப்பன்னா பிரதர் ஞானம்னு சொல்றீங்களா? அது எதுக்கு பிரதர்? நமக்கு தேவன் ஞானம் கொடுக்கிறார்ல, அவருடைய 4 குணநலன்கள் ஞானம் அப்படிங்கிற ஒரு விஷயம் எதுக்கு அப்படின்னு கேட்டோம்னா, பாருங்க, தேவன் நம்மகிட்ட என்ன எதிர்பார்க்கிறாருன்னு அறியணும்னா நம்மளுக்கு ஞானம் வேணும். தேவன் நம்மகிட்ட என்ன எதிர்பார்க்கிறார் அப்படின்னு அறியறதுக்கு ஞானம் கண்டிப்பாக வேணும். அப்படின்னா நல்லா கவனிச்சு பாருங்க, அவருடைய சித்தத்தை நம்ம நிறைவேற்றணும்னா நமக்கு என்னென்ன வேணும்? அவருடைய ஆலோசனை, அப்ப திறன்கள் எல்லாம் தந்து நம்மளை ஆசீர்வதிக்கிறாருன்னா, அப்ப கவனிச்சு பாருங்க, இதைத்தான் இந்த அபிஷேக தைலம் அடையாளப்படுத்துது. சரி பிரதர், அப்படின்னா தேவன் நம்மகிட்ட என்னதான் எதிர்பார்க்கிறார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, கர்த்தருக்கும் அவருடைய ஊழியத்துக்கும் தேவையான முதன்மையான அர்ப்பணிப்பு அதுதான் தேவன் எதிர்பார்க்கிறார். ஆனா அந்த எதிர்பார்க்கிற விஷயத்தை புரிஞ்சுக்கிறதுக்காக தான் தேவன் என்ன கொடுக்குறாருன்னா, அங்க அறிவு, புரிந்து கொள்ளுதல் மற்றும் அது 2 சேரும்போது நம்மளுக்கு அது ஞானமாக நம்முடைய விஷயங்கள் கொடுக்குறார். அதுக்கு தேவையான ஆலோசனைகள், திறன்கள் இதெல்லாம் கொடுத்துறாரு. அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, சரி அப்படின்னா இப்ப நீங்க யோசிச்சு பாருங்க, தேவன் இதை தவிர வேற எதையாவது கொடுக்கணுமா? ஆசீர்வாதம்னு சொல்லி இப்ப நீங்க எல்லாரும் உலகத்திலேயே எவ்வளவு ஆசீர்வாதம், அந்த ஆசீர்வாதம் இந்த ஆசீர்வாதம் எவ்வளோ போறாங்க. ஆனா நீங்க நல்லா கவனிச்சு பாருங்க, தேவன் அவருடைய பரிசுத்தாவி மூலமாக அல்லது அபிஷேக தைலம் மூலமாக என்ன கொடுக்கிறார் அப்படின்னா, அறிவு, புரிந்து கொள்ளுதல், ஞானம், அதுபோக ஆலோசனைகள் மற்றும் வல்லமைகள் இதெல்லாம் கொடுக்கும்போது, உங்களுக்கு அவருடைய பிள்ளைகளுக்கு இதெல்லாம் கொடுக்கும்போது வேற ஏதாவது தேவையா? நம்மளுக்கு வேற ஏதாவது தேவைங்களா? யோசிச்சு பாருங்க. உங்களுக்கு பணம் வேணுமா? நகை வேணுமா? இல்ல ஏதாவது வேணுமா? தேவன் கொடுக்குற விஷயம் என்னன்னா, அறிவுல வளரணும். ஏன்னா நம்மளை எப்படிதான் தேவன் செலக்ட் பண்ணியிருக்காருன்னு கேட்டீங்கன்னா, நமக்கு எல்லாருக்கும் தெரியும் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்ம எல்லாரும் எப்படிப்பட்டவங்க? பைத்தியங்கள், அவமானவைகள், இழிவானவைகள். அழைக்கும் நபர் உங்கள் காலை ஹோல்டில் வைத்துள்ளார். தயவு செய்து லைனில் காத்திருக்கவும். आप जिस व्यक्ति से बात कर रहे हैं उन्होंने आपके कॉल को होल्ड पर रखा தயவு है. செய்து யாராவது ஹோல்டு வச்சிருக்கீங்க, யாருன்னு பாருங்க. The person you are speaking with has put கால் பண்றவங்க மியூட் போட்டுட்டு பண்ணுங்க ப்ளீஸ். பாருங்க, அப்ப அறிவு, புரிந்து கொள்ளுதல், ஞானம் மற்றும் ஆலோசனைகள் மற்றும் வல்லமை இவ்வளவையும் நம்ம வளர 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 தேவன் நமக்கு ஹெல்ப் பண்றாருன்னா வேற என்ன வேணும்? இத்தோடு கூட வேற ஒண்ணு கலக்குறாங்க. என்ன கலக்குறாங்கன்னு கேட்டீங்கன்னா, ஒலிவ எண்ணெய். இந்த ஒலிவ எண்ணெய் தான் எதைக்கு அடையாளமா இருக்குன்னு கேட்டோம்னா, பரிசுத்தாவியால் உண்டாகும் வெளிச்சம். ஒலிவ எண்ணெய் எதற்கு அடையாளமா இருக்குங்க? பரிசுத்தாவியால் உண்டாகக்கூடிய வெளிச்சத்திற்கு அடையாளமாக இருக்குது. அன்புக்குரிய சகோதர சகோதரி, இப்ப பாருங்க, அறிவு, புரிந்து கொள்ளுதல், ஞானம், ஆலோசனை மற்றும் வல்லமை மற்றும் அதோடு கூட பரிசுத்தாவியினால் உண்டாகக்கூடிய வெளிச்சமும் நமக்கு தேவன் நம்ம அபிஷேகத்தின் மூலமா நமக்கு கொடுக்குறாருன்னா, இப்ப சொல்லுங்க, இந்த அபிஷேக தைலம் நம்ம கிட்ட இருக்கா இல்லையா? அல்லது இதை விட வேற ஒரு ஆசீர்வாத தேவன் கொடுக்கணுமா? எதிர்பார்க்குறீங்களா? சரி, இப்ப நீங்க வசனங்கள் என்ன வசனம் வாசிக்கலாம்னா பாருங்க, யாத்திராமம் 30ஆம் அதிகாரம் 32 மற்றும் 33ஆம் வசனத்தை வாசிக்கலாம். இது மனிதருடைய சரீரத்தின் மேல் வார்க்கப்படலாகாது. இது செய்யப்பட்ட முறைமையின்படி அவர்கள் வேறொரு தைலத்தை செய்யவும் கூடாது. இது பரிசுத்தமானது. இது உங்களுக்கு பரிசுத்தமாயிருப்பதாக. இந்த முறையின்படியே தைலம் கூட்டுகிறவனும் அதில் எடுத்து அந்நியன் மேல் வார்க்கிறவனும் தன் ஜனத்தில் இராதபடிக்கு அறுப்புண்டு போக கடவன் என்று சொல் என்றார். பாருங்க, இங்க இந்த தைலம்னு சொல்லும்போது எதை சொல்லணும்னா அபிஷேக தைலம். இந்த அபிஷேக தைலம் இந்த மாதிரி நீங்க வேற யார் தைலம் செய்யக்கூடாதுன்னு சொல்றாரு. ஏன்னா இது பரிசுத்தமானது. அப்படின்னா இதை தைலம் செய்யறவனும் அதை எடுத்து இன்னொருத்தன் மேல நீங்க ஒருவேளை வார்த்துட்டீங்கன்னா அல்லது அடுத்தவன் மேல தேய்ச்சிட்டீங்கன்னா அவன் தன் ஜனத்தில் இல்லாதபடிக்கு அறுப்புண்டு போவானா, ஒரு மிகப்பெரிய ஒரு தண்டனைக்குள்ள அல்லது சாபத்துக்குள்ள போவான் அப்படிங்கிற விஷயத்த அங்க தேவன் சொல்றாரு. சரி, அப்படின்னா பிரதர் ஒருவேளை இதை மாம்ச ரீதியா எடுத்துக்கலாமா அப்படின்னு கேட்டோம்னா, நமக்கு இது அது இஸ்ரேல் ஜனங்களுக்கு அது அப்படி கொடுக்கப்பட்டுச்சு.
அப்படின்னா பிரதர் இதை செய்யலாமாங்கிற வார்த்தையை என்கிட்ட கேட்காதீங்க. ஆனா இது எதற்கு ஆவிக்குரிய அடையாளமா இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, இது அர்ப்பணிக்கப்பட்டவர்களுக்கு மட்டுமே. அர்ப்பணிக்கப்பட்டவர்கள்லாம் நீங்க நல்லா கவனிச்சு பாருங்க, பிரதான ஆசாரியனுக்கு மட்டுமே அது மேல வார்க்கப்படும்படியாக அது உருவாக்கப்படுது. இன்னும் சரியா சொன்னா, அதை ஆசாரியர்கள் மட்டும்தான் அதை தயாரிக்கவே செய்யணும். வேற யாரும் அதை பத்தி யோசிக்கவே கூடாது. சரி, அப்ப வேற ஒருத்தர் இது தைலத்தை செய்யக்கூடாதுன்னு சொல்றாரு அப்படின்னா என்ன அர்த்தம்னு கேட்டோம்னா, பாருங்க, இது பரிசுத்த ஆவியை அடையாளப்படுத்துது. அபிஷேகம் பண்ணக்கூடிய பரிசுத்த ஆவியை அடையாளப்படுத்துது. இது எல்லா வல்லமைகளிலும் பெருசு. இந்த மாதிரி இன்னொருத்தர் அபிஷேகம் பண்றதுக்கு முயற்சி பண்ணாருன்னா அது தவறான சகோதரன் அப்படின்னு நாங்க சொல்ல வர்றது. ஏன்னா தேவன் தான் அவருடைய வல்லமையை கொடுத்து இந்த அறிவு, ஞானம், எல்லா புரிந்து கொள்ளுதல், இதை எல்லாத்தையும் கொடுத்து நம்மளை ஆசீர்வதிக்கக்கூடிய விஷயங்கள். இதை ஒருவேளை நம்ம தவறா அதை சகோதரன் அல்லாத இன்னொருத்தருக்கு நம்ம ஒருவேளை முயற்சி பண்ணோம்னா, சரி சகோதரனுக்கு பண்ணலாமான்னு கேட்டா இது தேவன் தான் விஷயம் பண்ணணும். அவருடைய அனுமதி இல்லாமல் இதை செய்யும் போது அவர் ஒரு தவறான சகோதரன் அப்படின்னு சொல்லி நம்முடைய மூத்த சகோதரர் அங்க குறிப்பிடுறாரு. அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, அப்ப இப்ப நம்ம என்ன புரிந்து கொண்டுட்டோம் அப்படின்னு கேட்டோம்னா, அபிஷேக தைலத்தை குறித்து புரிந்து கொண்டுட்டோம். அப்ப அபிஷேக தைலத்தை எடுத்து அப்படின்னு நம்ம லேவியரம் 8ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்துல நம்ம வாசிக்கும் போது பாருங்க, அந்த அபிஷேக தைலத்தை எடுத்து என்ன பண்ணிட்டார் அப்படின்னு கேட்டோம்னா, 10, 11, 12 எல்லாம் வாசி பார்த்தீங்கன்னா என்ன போட்டிருக்கோம்னா, அதுல வாசஸ்தலத்தையும் அதில் உள்ள யாவற்றையும் அபிஷேகம் பண்ணி பரிசுத்தப்படுத்தி, அது மட்டும் இல்ல, இன்னும் பாருங்க, பலிபீடத்தின் மேல் 7 தரம் தெளித்து பலிபீடத்தினையும் அதன் தட்டுமுட்டுக்கள், தொட்டி மற்றும் அதன் பாதம் அதன் பரிசுத்தம் பண்ணும்படி அபிஷேகம் பண்ணினான் அப்படிங்கிற விஷயங்களை நம்ம பார்க்கிறோம். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, சரி, இப்ப இந்த வசனத்துல இல்லாத இன்னொரு விஷயமும் உருவாக்குறதுக்கு அங்க தேவன் சொல்லியிருக்கிறார். இது எங்க இருக்குன்னா, யாத்திராமும் 30ஆம் அதிகாரம் 34 முதல் 38 வரை உள்ள வசனங்கள். இந்த இடத்துல அது தேவையில்லாததாக இருந்தாலும் ஒரு முக்கியமான ஒரு விஷயமா இருக்கிறதுனால நம்ம அதை கூட நம்ம தியானிச்சிடலாம். என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, தூப வர்க்கத்தை பத்தி நம்ம பார்க்க போறோம். தூப வர்க்கத்தையும் சேம் இதே மாதிரி தேவன் நீங்க யாரும் செய்யக்கூடாதுட்டார். அப்ப தூப வர்க்கத்துல என்னென்ன இருக்கு அப்படின்னு நீங்க ஒருவேளை வசனங்கள் எடுத்துட்டீங்கன்னா பாருங்க, அந்த தூப வர்க்கத்தையும் நம்ம கொஞ்சம் தியானிச்சுட்டு நம்ம கடந்து போகலாம். அப்ப தூப வர்க்கத்துல என்னென்னலாம் இருக்கு அப்படின்னு கேட்டா, அது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் அதுல இருக்கிறதுனால இப்ப நம்ம கன்டினியூ பண்ணலாம். பாருங்க, தூப வர்க்கம் சொன்னாலே அதுல முதல் விஷயம் என்ன இருக்குன்னு கேட்டா, கலப்பில்லா சாம்பிராணி. சாம்பிராணியில வேற எந்த கலப்படமும் இல்லாத அளவுக்கு சுத்தமான சாம்பிராணி. அப்படின்னா அது எதற்கு அடையாளமா இருக்கு அப்படின்னு நம்முடைய மூத்த சகோதரர் சொல்றாருன்னா, நம்முடைய துதிகள், இதயபூர்வமான வழிபாடு மற்றும் நன்றி உணர்வு. துதின்னு சொன்னாலே நம்ம எதுக்காக தேவனை நோக்கி ஜெபம் பண்றோம்? இதயபூர்வமான வழிபாடு மற்றும் நன்றி உணர்வு, அதுதான் அங்க துதியாக காட்டப்படுது. அப்படின்னா ஒருவேளை நீங்க கவனிச்சு பாருங்க, பிரதான ஆசாரியன் அங்க பரிசுத்த ஸ்தலத்துல தங்கள் கைகள் நிறைய அந்த சாம்பிராணி எடுத்து தூப வர்க்கத்துல இட்டு அதை என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டோம்னா, முழுமையாக அந்த ரூம் முழுவதும், அதாவது மகாபரிசுத்த ஸ்தலம் முழுவதும் புகையினால் நிரப்பப்படும் வரை அவர் என்ன பண்ணணும்னா அந்த தூபம் போட்டுக்கிட்டே இருக்கணும். அப்படின்னா இது எதை குறிக்குதுன்னு கேட்டோம்னா, துதி. அந்த துதி இதயபூர்வமான அந்த வழிபாடு மற்றும் நன்றி உணர்வு அங்க மகாபரிசுத்த ஸ்தலம் நிரம்பும் வரை அவர் என்ன பண்ணிட்டே இருக்கணும். அந்த இடத்த அப்படியே பயங்கரமா அந்த இடத்த என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டோம்னா, அந்த சாம்பிராணியினால அங்க நிரப்பணும், அல்லது அந்த சாம்பிராணி புகையினால அங்க நிரப்பணும். அப்படின்னா இப்ப அடுத்த விஷயம் பாருங்க, இங்க நறுமணம் தரக்கூடிய விஷயங்கள். நறுமணம் அப்படின்னு சொன்னா அது எதை அடையாளப்படுத்துதுன்னா, தேவனுடைய ஜனங்களின் ஜெபத்தை அடையாளப்படுத்துது. கலப்பில்லா சாம்பிராணி ஒரு நறுமணம் வரும் பாத்தீங்களா? இந்த நறுமணம் எதற்கு அடையாளமா இருக்குன்னா, தேவனுடைய ஜனங்களின் ஜெபங்கள் அப்படின்னு குறிப்பிடுறாரு. அப்ப அந்த ஜெபங்கள் தான் தேவனிடத்தில் சுகந்த வாசனையான நறுமணமாக கடந்து செல்கிறது அப்படின்னு அங்க சொல்றாரு. அப்படின்னா இந்த தூப வர்க்கத்துல இந்த மாதிரி கலப்பினா சாம்பிராணி இது போல வேற எங்கேயும் நீங்க செய்யக்கூடாது. அப்ப செய்யக்கூடாதுன்னா ஏன் செய்யக்கூடாது அப்படின்னு கேட்டோம்னா, அது ரீப்ரிண்ட் நம்பர் 79 பேஜ் நம்பர் 2ல என்ன சொல்றாருன்னா, 79 பேஜ் நம்பர் 2ல என்ன சொல்றாருன்னா, அது மனிதனாகிய கிறிஸ்து இயேசுவின் பரிபூரணத்திற்கு அடையாளமாக இருக்கிறது. இந்த கலப்பில்லா சாம்பிராணி மனிதனாகிய கிறிஸ்து இயேசுவின், அதாவது மனுஷனா கிறிஸ்து இயேசு இருந்தார் பாத்தீங்களா? அப்போ ஒரு பரிபூர்ண இடத்துல காட்டப்படுச்சு பாத்தீங்களா? பரிபூர்ணமான கிறிஸ்து, அந்த நிலையை அது அடையாளப்படுத்துது. அப்படின்னா இன்னைக்கு ரீப்ரிண்ட் நம்பர் 5692ல பேஜ் நம்பர் 5ல என்ன குறிப்பிடுறாருன்னா, இது ஆசாரியர்கள் மட்டுமே செய்ய அனுமதி. எது? ஜெபம் செய்யக்கூடிய உரிமை, அந்த பிரிவிலேஜ், அந்த பாக்கியம் யாருக்கு மட்டும்தான் உரிமை?
ஆசாரியர்களுக்கு மட்டுமே செய்ய அனுமதி. பாருங்க, ஒருவேளை நீங்க ஆசாரிப்பு கூடாரத்தை நினைவு கூர்ந்துட்டீங்கன்னா, ஆசாரிப்பு கூடாரத்துக்கு வெளியில யாரெல்லாம் இருக்காங்க? இஸ்ரேல் ஜனங்கள். அவங்க தேவனுடைய ஜனங்கள்னா, அவங்க ஒருவேளை வெளியில இருந்து ஜெபம் பண்ணலாம், என்ன வேணா பண்ணலாம். ஆனா அது தேவனிடத்துல செல்லுமா என்னன்னு நமக்கு தெரியாது. ஆனா கவனிச்சு பாருங்க, தேவனுடைய ஆலயமாக காட்டப்படக்கூடிய இந்த ஆசாரிப்பு கூடாரத்துல யார் தான் ஜெபிக்கிறதுக்கு அங்க அனுமதின்னு கேட்டீங்கன்னா, ஆசாரியர்கள் தான் எங்க போய் நின்னு ஜெபிக்கிறாங்க? பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ள. அப்படின்னா இது யாருக்கு மட்டும்தான் உரிமைனா, ஜெபம் செய்யறதுக்கு முழு உரிமை யாருக்கு தான் இருக்குன்னா, ஆசாரியர்களுக்கு மட்டும்தான். வேற யாருக்கு இல்லை. அந்த பாக்கியம் யாருக்கு மட்டும்தான்? ஆசாரியர்களுக்கு மட்டும்தான். இன்னும் சரியா சொன்னா, ராஜரீக ஆசாரிய கூட்டத்துக்கு மட்டும்தான் இந்த அனுமதி. அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, ராஜரீக ஆசாரிப்பு கூடாரத்துக்கு மட்டும்தான் இந்த அனுமதி. எந்த அனுமதி? தூப வர்க்கத்தை அங்க இடுவதற்கு. இன்னும் சரியா சொன்னா, அங்க மகா பரிசுத்தத்துக்குள்ள ஸ்தலத்துக்குள்ள செல்லக்கூடிய சாம்பிராணி இடுவதற்கு அங்க யாருக்கு தான் அனுமதின்னு கேட்கும்போது, அங்க ஆசாரிய கூட்டத்துக்கு மட்டும்தான் அங்க அனுமதி. அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இப்ப நம்ம தொடர்ந்து கடந்து போகும்போது பாருங்க, இப்ப ஆரோனுடைய தலையில என்ன பண்றாங்க அப்படின்னு கேட்டுக்கும்போது, அங்க அபிஷேகம் செய்யப்படக்கூடிய விஷயத்த நம்ம பார்க்கிறோம். அப்ப ஆரோனுடைய தலையில அங்க அபிஷேகம் பண்ணப்படுதல் அப்படின்னு நீங்க சொல்லும்போது பாருங்க, இங்க அபிஷேகம் யாருக்கு மட்டும்தான் செலுத்தப்படுது? பிரதான ஆசாரியருக்கு மட்டுமே அபிஷேகம். அப்படின்னா இதை குறித்து நம்முடைய மூத்த சகோதரர் குறிப்பிடும் போது, கிறிஸ்துவின் அபிஷேகத்திற்குள் யாரெல்லாம் பங்கெடுக்கிறாங்களோ அவங்களுக்கு மட்டும்தான் அந்த அபிஷேகம். நம்ம கூட வசனங்கள்ல வாசிச்சிருக்கோம், ஆரோனுடைய தலையின் மேல் ஊற்றப்பட்ட அந்த நல்ல தைலம் என்னாகும் அப்படின்னு கேட்டோம்னா, தாடிகளை வலிக்கிறதும் அவருடைய அங்கிகளை நனைந்து அங்க பாதத்துல விழுக்கிறதுமாக. அப்ப அதுல யார் பங்கெடுக்கிறாங்களோ, சரீர அங்கங்களாக யார் பங்கெடுக்கிறாங்களோ அவங்களுக்கு தான் அந்த அபிஷேகம் கிட்டும். வேற யாருக்கு இந்த அபிஷேகம் கிடைக்காது அப்படிங்கிற விஷயத்த நம்ம பார்த்துட்டு கடந்து செல்லலாம். பாருங்க, இப்ப அடுத்த விஷயம் பாருங்க. இப்ப உடனே லேவியராமும் 8ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தை நம்ம வாசிக்கலாம். பின்பு மோசே கர்த்தர் தனக்கு கட்டளையிட்டபடியே ஆரோனின் குமாரரை வரவழைத்து அவர்களுக்கு அங்கிகளை உடுத்தி இடைக்கச்சைகளை கட்டி குல்லாக்களை தரித்து. பாருங்க, நம்ம கடந்த வாரத்திலேயே ஆரோனுடைய உடைகள் குறித்து பார்த்துட்டோம், கரெக்டா இல்லைங்களா? ஆரோனுடைய உடைகள் குறித்து பார்த்துட்டோம். இங்க பாருங்க, இது ஆரோனுடைய குமாரருக்குரிய உடைகள். நல்லா கவனிச்சு பாருங்க. இங்க ஆரோனுடைய குமாரர் அப்படின்னா யாரை நம்ம சொல்றோம்? ஆசாரியர்கள். ஆசாரியர்களுக்கான உடைகள் என்னன்னு கேட்டீங்கன்னா, அங்கிகள், இடைக்கச்சைகள், குல்லாக்கள், அவ்வளவுதான். அங்கிகள், இடைக்கச்சைகள், குல்லாக்கள். ஆனா நீங்க யாரை பார்க்கிறோம் அப்படின்னு கேட்டோம்னா, இங்க ஆசாரியனுடைய உடைன்னு நீங்க எடுத்துக்கொள்ளும் போது பார்த்தீங்கன்னா, அங்க உள்ளங்கி, இடைக்கச்சை, அதுக்கு மேல மேலங்கி, அதுக்கு மேல ஏபோத்து, அதுக்கு மேல ஏபோத்தின் விஸ்திரமான ஒரு கச்சை, அதுக்கு மேல மார்பதக்கம், அதுலதான் ஊரியும் தும்மியும் இருக்கும். அதுக்கு மேல தலையிலே பாகை, அந்த பாகையின் மேல எப்படி இருக்கும்னு கேட்டா, நெற்றியிலே பரிசுத்த கிடம் என்னும் ஒரு பொற்பட்டத்தை கட்டினான் அப்படின்னு இருக்கும். அதுக்குரிய விளக்கத்தை எல்லாம் கடந்த வாரத்துல நம்ம தியானிச்சிட்டோம். இன்னைக்கு நம்ம பாக்குறது, இப்ப யார் அடுத்தது நிக்கிறாருன்னா, அபிஷேகம் பண்ணப்பட்டதுக்கு அப்புறம் இப்ப யார் அடுத்தது பார்த்தா, 4 ஆசாரியர்களாக வேண்டிய 4 ஆரோனுடைய புத்திரர்கள். அப்ப இந்த புத்திரர்கள் அப்படின்னு நம்ம எடுத்துக்கொள்ளும் போது, இப்ப அங்கிகள் இருக்கு, இடைக்கட்சிகள் இருக்கு, குல்லாக்கள் இருக்கு. அப்படின்னா இதை குறித்து நம்முடைய மூத்த சகோதரர் சொல்லும் போது என்ன சொல்றாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, பெண்கள் இஸ்ரேல் தேசத்துல பெண்கள் ஆசாரியத்துவத்துக்கு அழைக்கப்படவில்லை அப்படின்னு அவர் குறிப்பிடுறாரு. எங்கன்னா 6th வால்யூம்ல சொல்றாரு. இன்னும் சொல்லும் போது, பொதுவான ஊழியங்கள் மற்றும் ஆசாரியத்துவத்தில் ஈடுபட பெண்களுக்கு அங்க தடை செய்யப்பட்டுள்ளனர் அப்படிங்கிற விஷயத்தை அங்க குறிப்பிடுறாரு. பெண்கள் ஆசாரியத்துவத்திற்கு அழைக்கப்படவில்லை மற்றும் பொதுவான ஊழியங்களுக்கும் அங்க ஈடுபடுறதுக்கு பெண்களுக்கு அங்க தடை செய்யப்பட்டுள்ளதுன்னு 6th வால்யூம்ல பேஜ் நம்பர் 265ல அங்க சொல்லப்பட்டிருக்கு. சரி பிரதர், அப்படின்னா அங்கிகள் எதற்கு அடையாளமா இருக்கு? ஏன்னா இந்த அங்கிகள் எப்படின்னா லினன் கார்மெண்ட்ஸ். அப்படின்னா நமக்கு தரப்பட்டுள்ளதாக கணக்கிடப்பட்ட கர்த்தர் இயேசு கிறிஸ்துவின் நீதி. ஏன்னா நம்ம ஃபாலோ கிளாஸ்லேயே கேட்டிருக்கோம், நம்ம என்னன்னா வெண் அங்கி தரித்தவர்களாக. வெண் அங்கின்னா என்ன அப்படின்னா கிறிஸ்துவனுடைய நீதி. அப்ப கிறிஸ்துவனுடைய நீதி நமக்கு தரப்பட்டுள்ளதாக கணக்கிடப்பட்டிருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்க்கிறோம். அடுத்ததாக இடைக்கச்சைகள் அப்படின்னு சொல்லும்போது, நம்ம இடைக்கச்சை பாருங்க, நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து கூட அங்க இடைக்கச்சையை எப்ப கட்டுறாரு அப்படின்னு கேட்டோம்னா, அங்க பாதம் கழுவுதல் அப்படிங்கிற ஒரு நிகழ்வு. அப்படின்னா அது அடையாளமா இருக்குன்னா ஒரு சேவகனாக, இன்னும் சரியா சொல்லும் போது அது எதற்கு அடையாளமா இருக்குன்னா நீதியின் சேவகர்கள் அப்படிங்கிற ஒரு அடையாளத்தை அங்க அடையாளப்படுத்துது. அன்புக்குரிய சகோதர சகோதரி. அப்படின்னா அடுத்து குல்லாக்கள் இருக்கு பாத்தீங்களா? குல்லாக்கள் எதற்கு அடையாளமா இருக்குன்னா கிறிஸ்துவே நமக்கு தலை அப்படிங்கிற ஒரு விஷயத்த அங்க நம்ம பாக்குறோம். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, சரி, இப்ப நம்ம ஒரு வசனத்துக்குள்ள கடந்து போகலாம். இப்ப இங்க யார் ரெடி ஆயிட்டாங்கன்னு கேட்டோம்னா, அடுத்தது
பலிக்கான ஒரு விஷயத்தை இங்க நம்ம பார்க்கிறோம். லேவியராகமம் 8ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம் வாசி கேட்கலாம். பாவ நிவாரண பலிக்கான காளையை கொண்டு வந்தான். அதனுடைய தலையின் மேல் ஆரோனும் அவன் குமாரரும் தங்கள் கைகளை வைத்தார்கள். பாருங்க, அப்ப கைகளை வைத்தார்கள்னாலே நமக்கு பலிகள் குறித்த பாடங்கள்ல நம்ம பார்த்திருக்கிறோம். அங்க அது எனக்கான பலி, எனக்காக அந்த காளை பலி செலுத்துங்கிறதுக்காக அதனுடைய தலைமையில அங்க என்ன பண்ண போடுறாங்க அப்படின்னு பார்க்கும்போது அங்க பலி செலுத்தப்படுறாங்க. இந்த காளையினுடைய பலி மட்டும் பார்த்துட்டு இந்த பாடத்தை முடிச்சிடலாம். நாளைக்கு ஆட்டுக்கடாவினுடைய பலிகள் நம்ம பார்க்கலாம் அடுத்த வாரத்துல. அப்ப காளையினுடைய பலி அப்படின்னு நம்ம சொல்லும்போது நம்ம என்ன பார்க்கிறோம் அப்படின்னு கேட்டோம்னா, அந்த காளை என்ன பண்ணப்படுது அப்படின்னு கேட்டோம்னா அங்க கொலை செய்யப்படுது. அங்க கொலை செய்யப்படும் போது அதனுடைய ரத்தத்தை முதல்ல எடுக்கிறாங்க. ரத்தத்தை எடுக்கிறது எதற்கு அடையாளமா இருக்குன்னு கேட்கும்போது ஜீவனை எடுத்தலை அடையாளப்படுத்துது. ரத்தம் எடுத்தல் அப்படிங்கிறது வந்து ஜீவனை எடுப்பதை அடையாளப்படுத்துது. அடுத்தது பாருங்க, அந்த பலிபீடத்தின் கொம்புகள். இங்க இது ஏன் வந்து நான் இதை கண்டினியூ பண்றேன்னா, இது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயத்தை நம்ம பார்க்கிறோம். கொஞ்சம் கவனிங்க, எல்லாரும் கவனமா கேளுங்க. இந்த பலிபீடத்தினுடைய கொம்புகள் எதற்கு அடையாளமா இருக்குன்னா, நம்ம எல்லாருக்கும் தெரியும், அது தேவனுடைய வல்லமைக்கு அது அடையாளமா இருக்கு. கொம்புகள்ல தான் பார்க்கும்போது அந்த ரத்தத்தை பூசுவாங்க. அப்ப இந்த கொம்புகள் எதற்கு அடையாளமா இருக்குன்னா தேவனுடைய வல்லமைக்கு அடையாளமா இருக்கு. அப்ப அந்த வல்லமையின் மேலதான் இப்ப என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டோம்னா, அங்க தேவனுடைய அந்த கிறிஸ்துவனுடைய ரத்தத்தை அங்க பூசப்படும் போதுதான் அங்க என்ன ஆகுது அப்படின்னு பார்க்கும்போது நீதி என்ன பண்ணணும்னா அது ஏற்றுக்கொள்ளப்படும். அப்ப பாருங்க, ஆஹ் பலிபீடம் எதற்கு அடையாளமா இருக்குங்க? இப்ப நம்ம கொம்புகள் வல்லமை அடையாளமா இருக்குன்னா பலிபீடம் எதற்கு அடையாளமா இருக்குன்னு கேட்கும்போது, இந்த டேபர்னக்கிள் ஷேடோஸ்ல 42ல எல்லாரும் கவனிங்க, ரொம்ப முக்கியமான விஷயத்த சொல்றாரு. ஃபிங்கர் ஆஃப் த லார்ட் அப்படிங்கிற வார்த்தையை பயன்படுத்துறாங்க. ஃபிங்கர் ஆஃப் த லார்டுனா தேவனுடைய விரல், கர்த்தருடைய விரல் அப்படிங்கிற வார்த்தையை நம்ம பார்க்கிறோம். அப்ப கவனிச்சு பாருங்க, பலிபீடம் தேவனுடைய விரலாக இருக்குன்னா நம்ம செலுத்தக்கூடிய ஒவ்வொரு பலிகளும் இப்ப எதன் மேல செலுத்தப்படுது அப்படின்னு கேட்டோம்னா தேவனுடைய விரல் மேல செலுத்தப்படுது. அதனால் அவ கையை வச்சுக்கிட்டே இருக்கிறாருனாலதான் நம்ம செலுத்தக்கூடிய ஒவ்வொரு பலிகளும் அங்க தேவனால் ஏற்றுக்கொள்ளப்படுது. அந்த வல்லமை மற்றும் நீதி அங்க அந்த பலியை ஏற்றுக்கொள்ளுதுங்கிறத நம்ம பார்க்கிறோம். அன்புக்குரிய சகோதர சகோதரி, அதாவது பூமிக்குரிய பலிகள் தேவனால் ஏற்றுக்கொள்ளப்படுவதை அங்க அடையாளப்படுத்துது. இன்னும் சரியா சொல்லணும்னா, இப்ப நீங்க பலிபீடத்தினுடைய வல்லமையை நீங்க உணரணும்னா முதல்ல நீங்க அதை நம்ம பரிசுத்தப்படுத்தக்கூடிய ரத்தத்தை அங்கீகரிங்க. ரத்தத்தை பத்தி புரிஞ்சுக்குங்க. அந்த ரத்தம், கிறிஸ்துவனுடைய ரத்தம் எங்க தெளிக்கப்படுது, அது எங்க அங்க செலுத்தப்படுதுன்னா பலிபீடத்தை சுற்றிலும் அங்க செலுத்தப்படுதுன்னா, அப்ப அந்த பலிபீடம் எதை அடையாளப்படுத்துதுன்னு அங்க டேபர்னக்கிள் 42ல சொல்றாருன்னா ஃபிங்கர் ஆஃப் த லார்ட் அப்படிங்கிறாரு. ஃபிங்கர்னா என்ன சொல்லலாம்? விரல். அப்ப கர்த்தருடைய விரலின் மேலதான் அங்க பலி செலுத்தப்படுது, அந்த பலிபீடம் அடையாளப்படுத்துது அப்படிங்கிறத அங்க சொல்றாரு. சரி பிரதர், அப்ப பலிபீடத்தினுடைய கீழ்ப்பகுதினா அந்த ரத்தத்தை எல்லாம் கீழே ஊத்திடுவாங்க, மிச்சம் இருக்கிற ரத்தத்தை எல்லாம் அது மேலதான் ஊத்துவாங்க. அப்படின்னா இது எதற்கு அடையாளமா இருக்கு அப்படின்னு கேட்கும்போது அதே டேபர்னக்கிள் 42ல என்ன சொல்றாருன்னா, இந்த பூமி சாபத்துல இருந்துச்சு அப்படின்னா கிறிஸ்துவினுடைய பலியின் ரத்தம் மூலமாக அது வாங்கப்பட்டதுங்கிறத அடையாளப்படுத்தும்படியாக தான் அந்த பாதம், அதாவது அந்த பலிபீடத்தின் பாதத்துல வந்து பார்க்கும்போது மீதம் இருக்கக்கூடிய ரத்தத்தை எல்லாம் அங்க ஊத்துவாங்கிறத நம்ம பார்க்கணும். சரி, இப்ப இந்த காளை அங்க பலி செலுத்தப்படுதே அதனுடைய கொழுப்பு அப்படின்னு சொல்லும்போது நமக்கு தெரியும், அந்த கொழுப்புனாலே எதை அடையாளப்படுத்துங்க? லவ்விங் ஜீல், அதாவது அன்பின் வைராக்கியம் அப்படின்னு டேபர்னக்கிள் 57ல சொல்லப்பட்டிருக்கு. அடுத்ததாக பார்க்கும்போது அந்த 2 கிட்னிகள், குண்டிக்காய்கள்ன்ற வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருப்பாங்க. அந்த 2 கிட்னிகள்னு சொல்லும்போது அதை எதை அடையாளப்படுத்துனா டேபர்னக்கிள் 45ல என்ன சொல்றாருன்னா நமது மிகச்சிறந்த வல்லமைகள் அப்படிங்கிற வார்த்தையை அங்க பயன்படுத்துறாங்க. சரி, அப்படின்னா இப்ப பலிபீடத்தின் மேல அது காளையினுடைய பலி செலுத்தப்படுதுன்னா பலிபீடம் நம்ம எதை அடையாளப்படுத்த நம்ம பார்த்துட்டோம், தேவனுடைய விரலுங்கிறத பார்த்துட்டோம். அப்படின்னா அதன் மேல இங்க பலியை செலுத்துவது எதை அடையாளப்படுத்துதுன்னா தியாக பலியை தேவன் அங்கீகரிப்பதன் மூலமாக நமது இதயபூர்வமான அர்ப்பணிப்பை அங்கீகரிக்கிறார். நம்ம அதாவது என்னன்னா பலி செலுத்தப்படக்கூடிய ஒரு மிருகம் தான், ஆனா நம்மளுடைய மனசு இருக்கு பாத்தீங்களா, எனக்காக செலுத்தப்படுதுங்கிற அந்த மனசை தேவன் அங்கீகரிக்கிறாராம். அப்படின்னா அடுத்தது பாருங்க, அதை தகனிக்கணும்னா என்ன, சுத்தமா அது எரியிற வரையும் பொறுமையா. அப்படின்னா அதுக்கு வந்து இங்கிலீஷ், அதுக்கு நம்முடைய மூத்த சகோதரர் சொல்றாரு பொறுமையாக மற்றும் தொடர்ச்சியாக. அப்படின்னா இங்கிலீஷ்ல ஸ்டடி அண்ட் கண்டினியூஸ் சப்மிஷன் டு த ஃபியரி ஆர்டியல் ஆஃப் சஃபரிங் அப்படிங்கிறாரு. அப்படின்னா தொடர்ச்சியாக மற்றும் பொறுமையாக அந்த பாடுகள், அதாவது ஃபியரினா ரொம்ப அக்கினி எப்படி இருக்குன்னா ரொம்ப அதிகப்படியான இருக்கக்கூடிய அந்த அக்கினிக்குள்ளாக, பாடுகளுக்குள்ளாக நம்ம என்ன பண்றதுன்னா தொடர்ச்சியா சப்மிஷன் நம்ம அர்ப்பணிக்கிறது. அப்ப அந்த அர்ப்பணிக்கக்கூடிய விஷயங்கள் தொடர்ச்சியாகவும் பொறுமையாகவும் அங்க இருக்கணுங்கிறத தான் இங்க நம்ம பார்க்கிறோம் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே. சரி வேற, அப்ப அந்த காளையினுடைய பலி இன்னும் சரியா சொல்லும் போது அதோடைய சாணின்னு என்ன சொல்லுவாங்க, வேஸ்ட்.
டக்ட். அதை என்ன பண்றாங்கன்னா வெளியில கொண்டு போய் இருக்கிறாங்க. அப்படின்னா பார்க்கும்போது நாமே உலகத்தின் அழுக்குகள் மற்றும் கழிவுகள்னு நம்முடைய மூத்த சகோதரர் குறிப்பிடுறாரு. நாமே இந்த உலகத்தினுடைய அழுக்குகள் மற்றும் கழிவுகள் நம்மளை தான் அங்க வெளியில கொண்டு போய் அங்க இருக்கிறதாக அடையாளப்படுத்துறாரு. அப்பனா சுட்டெரித்தல் அப்படின்னா எதையே நம்ம இங்க பார்க்கிறோம் அப்படின்னு கேட்டா பாருங்க, நம்மளை நம்ம சுட்டெரிக்கணும்னா அழிக்கணும்னா அது எதை அடையாளப்படுத்துதுன்னா இந்த உலகம் எதையெல்லாம் பெருசா எண்ணுதோ. இப்ப என்னுடைய முகம் நல்லா அழகா இருக்கா, அப்ப அதை நான் என்ன பண்ணணும்? அழிக்கணும். ஒருவேளை நான் என்கிட்ட நகை இருக்கா, ஒருவேளை அழிக்கணும். என்னுடைய மாம்சம் ஒருவேளை மற்றவர்கள் பார்வையில இச்சைக்குரியதாக இருக்குதா, நான் அழிக்கணும். அல்லது இந்த உலகத்துக்கு வெறுத்து இந்த உலகத்துக்கு எதிரான வாழ்க்கை வாழக்கூடிய அந்த வாழ்க்கையை அதைத்தான் தேவன் விரும்புகிறார். அப்படின்னா இந்த உலகத்துக்கு நம்மளை அழிக்கக்கூடிய உலகத்தினுடைய ஆசாபாசம் எல்லாத்தையும் நம்மை விட்டு நீக்கக்கூடிய அந்த ஒரு வாழ்க்கை தான் பாருங்க. அடுத்த வசனம் சொல்லுது பாளையத்துக்கு புறம்பே சுத்திகரித்தல். அப்படின்னா என்னன்னா பூமியினுடைய கண்களுக்கு தெரியாம, மற்றவங்க பார்க்கறதுக்கு ஏளனமா தான் இருக்கும், ஆனா அவங்களுடைய கண்களுக்கு தெரியாம நம்ம என்ன பண்ணணும்? நம்மளை சுத்திகரிக்கணுங்கிறத அங்க சொல்றாரு. கடைசியா நம்ம ஒரு வசனம் வாச்சு நம்ம பாடத்தை முடிக்கலாம். எபிரேயர் 13:13. ஆகையால் நாம் அவருடைய நிந்தையை சுமந்து பாளையத்துக்கு புறம்பே அவரிடத்திற்கு புறப்பட்டு போக கடவோம். பாருங்க, அப்ப பாளையத்துக்கு புறம்பே தான் நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து கூட மரிச்சாரு. அப்படின்னா நாம கூட என்ன பண்ணலாம்? பாளையத்துக்கு புறம்பே தான் அங்க மரிக்கணுங்கிறத தான் இன்னைக்கு நம்ம இந்த பாடத்துல நம்ம கற்றுக்கொள்றோம். அப்ப இந்த காளையின் பலி வரையும் நம்ம பார்த்துட்டோம். அப்ப அடுத்தது என்ன அப்படின்னா 2 ஆட்டுக்கடாக்கள். அந்த 2 ஆட்டுக்கடாக்கள் பத்தி வரக்கூடிய வாரங்கள்ல நம்ம தொடர்ந்து பார்க்கலாம். தேவன் தாமே மட்டுமே கேட்டுக்கொண்டு உங்கள் யாவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.